சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வக்கிர காலத்துல என்ன செய்யும் சார்? சிம்ம ராசிக்காரர்கள் 10ஆம் இடத்துல குரு பெயர்ந்தாரு. 10ஆம் இடத்துல குரு பெயர்ந்த உடனே பதவி விஷயத்துல இடைஞ்சல் பண்ணாரு. ஒரு ஆபீஸ்ல நான் வேலை செஞ்சேன், நீ தப்பா வேலை செஞ்சுட்டேன், உனக்கு நான் ஒரு மெமோ கொடுத்துருவேன் அப்படின்லாம் பல இடையூறுகள் அலுவலக ரீதியாக வேலை விஷயமாக பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா? அது எல்லாமே மாறி 15/10/2024 வக்ர காலத்துல இப்ப நீ தப்பே செய்யல, உன்னை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். ரிவர்ஸ் ஆகி அவங்கள பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வக்ரகாலம் யோகம் யாருக்கு? சிம்மத்துக்கு. எது வரலைக்கு அப்படின்னா 15/10/2024 இருந்து 11/2/2025 வரலைக்கும் குரு வக்ரகாலம் குரு பயிற்சியில கொடுக்காத நல்ல பலன்களை முழுமையாக தரும். குரு பயிற்சியில் கொடுத்த தொல்லைகளை தீர்க்கும். அதை தெளிவாக புரிந்து கொள்ள. இந்த வக்ரகாலம் சூப்பரா இருக்கும். குரு பயிற்சியில அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பதவி ரீதியாக வேலை விஷயமாக அலுவலக ரீதியாக மேலதிகாரிகள்ட்ட திட்டு வாங்குறது, வீட்லயே அவப்பேரை வாங்குறது, வீண் பழிய சுமக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி சூப்பரா இருக்கும். வக்ர காலம் அந்த 120 நாள் நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 15/10 இருந்து நடுவுல சனி வக்ரம் கிராஸ் ஆகும். அந்த சனி வக்ரம் 11 மாசமே முடிஞ்சிடும். அதனால அது ஒரு பெரிய பாதிப்பை தராது. ஒரு 20 நாள் தான், அது ஒரு பெரிய பாதிப்பை தராது. அதனால இந்த வக்ர காலம் என்பது மிகப்பெரிய சிறப்பா இருக்கும். மிகப்பெரிய சிறப்பா இருக்கும். பல்வேறு லாபங்கள் கிடைக்கும். புதிதா இடம் வாங்குறது, புதிதா பார்ட்னர்ஷிப் தொழில சில குளறுபடிகள் வந்துடும். அலுவலக ரீதியான சில குளறுபடிகள் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் இடத்து சனி. இந்த 7ஆம் இடத்து சனியில பார்ட்னர்ஷிப் வந்தாங்க. அதே மாதிரி ஆணால் பெண்ணுக்கு தொல்லை, பெண்ணால் ஆணுக்கு தொல்லை, இந்த பாலியல் தொந்தரவுகள், நீ என்னை அவமானப்படுத்திட்ட அப்படின்னு ஒரு பெண்ணுகிட்ட கடன் வாங்கிறதாலும் அவமானப்படுவாங்க, ஒரு ஆணுகிட்ட கடன் வாங்கிறதாலும் அவமானப்படுவாங்க. ஒரு சிம்மராசி பெண் போய் ஒரு ஆணுகிட்ட கடன் வாங்கிறதா அந்த ஆணால் அவமானப்படுத்தப்படுவார். இதெல்லாம் அந்த குரு பேசில நடந்துச்சு. அதெல்லாம் இப்ப சரியாயிடும். ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களே மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். அப்படி ஒரு அற்புதமான காலம் இப்ப வந்துட்டு இருக்கு அந்த குரு வக்ரம். இந்த குரு வக்ரம் என்பது சிம்ம ராசிக்காரர்கள் கொண்டாட வேண்டிய காலம். நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நேரத்துல அவர்கள் கண்டிப்பா சமயபுரம் போய் சமயபுரம் மாரியம்மனுக்கு ராகு காலத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா, குரு வக்ர காலத்துல யாரெல்லாம் குரு பயிற்சியில உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் குரு வக்ர காலத்துல சமாளிச்சு அவங்களை நம்ம திருப்பி போட்டு அடிச்சிடலாம். என்னை கேள்வி பண்ணில பாத்தியா, நான் உண்மையானவன், நான் நல்லவோடு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு நம்ம நம்மளை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இதை சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும்.